அன்பு நித்தியம் டிவி நேயர்களே, இந்த மதிய வேளையில் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை இந்த ஒளிபரப்புக்கு முன்பாக, டிவி தொலைக்காட்சிக்கு முன்பாக, உங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்கள் துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த மகிழ்ச்சிய நேரம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியை மாற்றும். ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கும் 3 மணிக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அநேகருக்கு ஜெப குறிப்புக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கார். இந்த தேவ செய்தியும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் எனக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த நேரம் இதை தான் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்றால் இருக்கிற நேரத்தை அப்படியே என்ன பண்ணுங்கள், கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. எதாவது வேலை செய்து கொண்டு இருக்கீங்கன்னா செய்யுங்க. இந்த சத்தத்தை கேளுங்க, சவுண்டை வச்சுட்டு கேளுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து கூட சேர்ந்து ஜெபிங்க. எங்களோட தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சேனலில் இருக்க மேலே இருக்க 9345994685 இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி உங்கள் விண்ணப்பங்களை கொடுங்க. உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே, இந்த நாள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இந்த மகிழ்ச்சியின் நேரத்தில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வீட்டுக்கு நேராக மகிழ்ச்சி நீ கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். நீ மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கால் பண்ணுங்கள். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஏதாவது ஊழியம் பண்ண விருப்பம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, இந்த நித்தியம் தொலைக்காட்சிக்கு நான் ஏதாவது ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், இந்த லாக்டவுனில் ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறேன், உட்காந்த இடத்துல பண்ணலாம். இந்த லிங்க்கு ஷேர் பண்ணுற லிங்க் என்ன பண்ணுங்கள், யூடியூப், ஃபேஸ்புக் எந்த லிங்க்கு நீங்கள் போனாலும் இந்த நித்தியம் டிவி போனீங்கன்னா இன்றைக்கி லைவ் நேரடியாக வந்து கொண்டிருக்கும். அது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மனம் இல்லைன்னா உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் அதை தொடுவாங்க. புறஜாதியர்கள் வசனம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்களும் ஜெப விண்ணப்பத்தை கொடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நெருக்கம் இருக்குது. ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். இந்த நித்தியம் தொலைக்காட்சிக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. அநேக தேசங்களுக்கு இன்னும் கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரணத்தை செய்வார். கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் இந்த யோவான் அதிகாரத்துக்கு மத்தியில் நம்ம கடந்து பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எடுத்து படிங்க. 16ஆம் வசனத்தை படிப்போமா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காய் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக பரத்தில் இருக்கிற தேவன் ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார், இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். யாருக்காக? இந்த லைவில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உனக்காக, பிதாவான தேவன் உனக்காக ஒரே பேரான குமாரனை பூமிக்கு தந்து பலியாய் கொடுத்த காரணம் என்ன? உங்களையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் நித்திய வாழ்வுக்கு நேராக கொண்டு போகும்படியாக கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அன்பு சகோதரனே, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்களை கர்த்தர் நமக்காய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். படிப்போமா மீண்டும் அந்த வசனத்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். இங்கே உன் வாழ்க்கை கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாய். நம்ம ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, தெரிஞ்சுக்குங்க. நித்திய ஜீவன்.
இதில் அழிவே இல்லாதபடி, இந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லாதபடி உனக்காய் ஒரு உயிரை கத்தர் கொடுக்க போகிறார். உனக்காய் ஒரு ஸ்தலத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நாம் மரித்த பிறகு எங்கே போகிறோம் அது தெரிஞ்சா போதும் இந்த வாழ்க்கையில் ஒழுங்காக இருப்போம். ஒரு அன்பு செலுத்துவோம். நம் மரித்த பிறகு நம்ம வாழ்க்கை பரலோகத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது உனக்காய் பிதா வந்து ஜட்ஜ்மெண்ட் டேல உன்னுடைய நியாயத்தை விசாரிக்க இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவர் உனக்காய் பரிந்து பேசுவார்கள். இருப்பினும் உன்னுடைய கடைசி உன்னுடைய என்ன பரிந்து பேசினாலும் நீ செய்கிற பாவங்கள், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போனினா, அல்லேலூயா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை பரிந்து பேச யாரும் இருக்க மாட்டாங்க. அதற்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியமானது. இந்த சரீரத்தில் இந்த அவயங்களுக்கு, இந்த மாம்சத்திற்கு அழிவு உண்டு. மாம்சத்தை குறித்து பேசுகிற காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஜீவனை கொடுக்கும். உள்ள இருக்க ஆத்துமா அழியாமையா இருக்கு. அதற்கு 1000 ஆண்டு அரசாட்சியை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் நீ பிரவேசிக்காதபடி நரகத்தில் போய் உன் ஆத்துமாவை அழித்து கொள்ள போறியா, இல்லை நித்திய ஜீவனை பெற போறியா? அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். நிச்சயமாகவே இங்கே விசுவாசிக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் நித்திய ஜீவனை அடைய போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், 3 முறை சொல்லுங்களேன். நான் நித்திய ஜீவனை அடைய போகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் நான் நித்திய ஜீவனை அடைய போகிறேன். அந்த நித்திய ஜீவன் படிங்க. உன் ஆத்துமா கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் மேலே எவ்வளோ ஆசை தெரியுங்களா? அவர்கள் மேலே எவ்வளோ அன்பு கூர்றார். நம்ம நினைப்போம், நம்மளுக்கு மேலே யார் அன்பு வச்சிருக்கா? உண்மையான அன்பு இந்த உலகத்தில் யார் வச்சிருக்கா? இந்த மனிதர்கள் ஒரு அன்பு வச்சிருக்காங்கன்னா உண்மையாக கூட இருக்கலாம். சில பேர் உண்மை இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமற்றதாக காணப்படும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை மேல் அன்பு வைக்கிறான், ஏதோ ஒரு காரியம் அந்த நபர்கிட்ட தேவை இருந்தால் தான் அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏதாவது குறைஞ்சி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, படிப்பில், அழகில், எதுவுமே நம்ம மேலே அன்பு வைக்கிற ஒருத்தரும் கிடையாது. பணம் இல்லை, வசதி இல்லை, ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னொருத்தர் நம்ம மேலே அன்பு வைப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் பாவத்தில் நிரம்பப்பட்ட அழுக்கான நம்மளை பார்த்து நம்ம மேலே அன்பு, முழு அன்பு வைக்கிறவர் யாருன்னா அருணாதர் இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பாருங்க, பிதாவானவர் இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே உன் மீது இவ்வளவாய் தன் பிள்ளையை பலி கொடுக்கும்படியாக உன் மீது கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். உன் மீது எவ்வளோ அன்பு இருந்தா தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்திருப்பார். தன்னுடைய செல்ல பிள்ளைய இருக்கிற ஒரே பிள்ளை தான் அவரை உனக்காய் பலியாய் கொடுக்கணும் வேண்டும் என்றால் அவரை வாதிக்கும்படியாக, அவரை நெருக்கும்படியாக, அவரை அடிக்கும்படியாக, தன்னால் படைக்கப்பட்ட படைப்புகள் அவரை நஷ்டப்படுத்தும் என்று அறிந்து என்ன பண்றாரு? பூமிக்கு அனுப்புற காரணம் என்ன? உன் மீது வைத்திருக்க அன்பு. அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த உலகத்தில் அநேகர் உன்னை விட்டு வெறுத்திருக்கலாம், நீ தனிமையில காணப்படலாம். வீட்டுக்குள்ள சில குடும்பங்கள்ல உறவுகள் கூட தான் இருப்பாங்க, ஆனா தனிமையில காணப்படுறது போல அவங்க இருதயம் காணப்படும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு கர்த்தர் இசைந்து கொண்டிருக்கிறார், உன்னிடத்துல வசிப்பதற்கு கர்த்தர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கலாம், ஒரு சகோதரி நேற்று கால் பண்ணுறாங்க, அவங்க ரோமன் கேத்தலிக்கில் அந்த அன்பியம் சொல்லி என்ற ஐக்கியத்தில் இருக்கிறவங்க. அவங்க குடும்பத்தில் நல்லா ஜெபிக்கிற குடும்பம் தான். அவங்க குடும்பத்தில் இவங்களுக்கு வயசு என்ன இருக்குன்னா 60 வயசு இருக்கும். குடும்பத்தில் எல்லாருக்கும் கொரோனா பிரச்சனை எஃபெக்ட் ஆகி பிள்ளைங்கள்லாம் ஒதுங்கி, வீட்டிலலாம் ஒதுங்கி, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க.
எல்லாரும் பலவீனத்தோடு இருக்காங்க, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க. நடந்தால் கூட ஒரு ஸ்டெப்பு வச்சா, சகோதரி சொல்கிறாங்க அவங்களுக்கு 55 வயசுக்கு மேலே இருக்கும், ஒரு ஸ்டெப்பு வச்சாவே எனக்கு மூச்சு வாங்குது ஃபஸ்ட்டு, எந்த வேலையும் செய்ய முடியல. இதில் பிரச்சனைனா எனக்கு ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கொடுக்க யாருமே இல்லை. உறவுகள்லாம் இருக்குது, பயந்து போய் ஒரு ரூமில் இருக்கா, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. நான் உறவுகளை குத்தம் சொல்லலை, ஆனால் இந்த சூழ்நிலையை எனக்கு விசாரிக்க சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை. என்கிட்ட பணம் இருக்குது, நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் இன்னைக்கு எதுவுமே எனக்கு உதவலை. வாழ்க்கை விருத்த போல காணப்படுகிற, வாழ்க்கை நொந்தது போல காணப்படுகிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பித்தாங்க. ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி, இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் நிச்சயமாக உன்னை நேசிக்கிறார், உன் மீது அன்பு வைத்திருக்கிறார். நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நீ மனம் திரும்புவேன்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறவர். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு வாட்டி நீ பாவம் செஞ்சால் மன்னிப்பாங்க, 2 வாட்டி 3 வாட்டி 4வது வாட்டி சீ போன்னு விட்டுருவாங்க. சில கணவன் குடிச்சு திருந்தாதபடி இருப்பான், சில மனைவிகள் காத்திருப்பாங்க, சில மனைவிகள் காத்துக்காம அவரை விட்டு விலகினவராக இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள், எங்கே போனாலும் ஒருத்தரை மன்னிப்பதற்கு உண்டான மனப்பக்குவம் இன்னொரு மனிதனுக்கு இல்லை. அதுதான் மனிதனோட காரியம். நீ என்ன செஞ்சாலும் மன்னிப்பு நீ கேட்பாயா என்று காத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒரே ஜீவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். மீண்டும் திரும்பி வருவாயா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரே ஜீவன் இயேசு கிறிஸ்து தான். நீ பாவம் செஞ்சிருந்தாலும் பாவம் செஞ்சு கொண்டிருந்தாலும் உன் தேவைகளை கர்த்தர் ஒவ்வொன்றா செஞ்சு கொண்டு தான் இருக்க. பரிபூர்ணமாய் சந்திக்காம நீ வாழ்வதற்கு உண்டான காரியங்களை கதை செய்து கொண்டிருக்கார். நீ பிழைப்பதற்கு உண்டான காரியத்தை கதை செய்து கொண்டிருப்பார். ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, இந்த மகிழ்ச்சி நேரத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டும் 16 படிப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஆமென். பிதா அவருடைய பங்கை செஞ்சிருக்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்து மீது அன்பு செலுத்துகிறவராய் காணப்படும். அவர் இல்லாமல் பரலோகத்திற்கு நாம் பிரவேசிக்க முடியாது, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இந்த முதல் வசனத்தை படிப்போமா? இதில் சில யூதர்களில் அதிகாரியான நிக்கோதேமு என்ற ஒரு சகோதரன் உண்டு. இந்த சகோதரன் பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் அதிகாரியான இருந்தான், பரிசேயரா இருந்தான். இவன் யூதர்களுக்குள்ள இருந்தான். ஆனா இவனுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்துவாய் வந்திருக்கிற ஒரு மனிதன் அல்ல, தேவகுமாரன் என்று. வேதத்துல இந்த இவர் பேரை 3 முறை எழுதப்பட்டிருக்கு இதே அதிகாரத்துல. அப்போ எவ்வளவு விசேஷமா இருக்குல்ல. ஆனா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்துல சீஷர்களை காட்டிலும் இந்த மனிதருக்கு இந்த யோவான் மூலமாக இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அநேக ரகசியங்களை அவன் இடத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியிருந்தார். மற்ற இடத்துல பரலோக ராஜ்யம் மறைமுகமாய் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல தெளிவாய் அவன் கேட்குற கேள்வியை காட்டிலும் அவன்கிட்ட சொல்கிற விதம், அவன் கேட்ட கேள்வி அதை மாதிரி அவன் கேட்குறான். படிங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. அவன் படிங்க பிரதர். அவன் ராக்காலத்திலே ஆமென் இயேசுவினிடத்தில் வந்து நைட் டைமில் வந்து தேடி வரான். ஏன்னா பகல் டைம் ஃபுல்லாக ஜனம் இருக்குது. இயேசு கிட்ட இயேசுவை சுற்றி என்ன நேரமும் ஜனம் இருந்து கொண்டே இருக்கு. அவரை பார்க்கவே முடியல. காத்திருந்து அந்த இரவு நேரத்தில் வந்து அவரிடத்துல வந்து சந்தித்து அவரிடத்துல பேசுறான். பேசும்போது ஆரம்பிக்கிறான், ரபி என்று ஆரம்பிக்கிறான். ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அவன் முதலாவது கன்ஃபெஷன் பண்றான், நீ தேவனுடைய குமார் என்று அறிகிறேன், இல்லை எனக்கு தெரிகிற மாதிரி இருக்கு, இல்லை கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் சொல்ல. அவன் கன்ஃபெஷன் பண்றான். நீ தேவனிடத்துல தான் வந்திருக்கிற, எனக்கு நல்லா தெரியும். நீ தேவனிடத்துல தான் வந்திருக்க, கர்த்தர் தான் உன்னை நம்பிச்சிருக்கார், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு காரணத்தையும் சொல்றான். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஆமென். அல்லேலூயா. அங்கு எதை வச்சு அவன் அடையாளத்தை தேவன் தான் இவர் அமைச்சிருக்கிறான்னு தெரியுது. எதில் வச்சு அவனே சொல்றான்,
ஒருவன் யாரும் இதுபட்டு மிராக்கள் செய்ய முடியாது. மரித்தோரை உயிர்ப்பிக்க முடியாது. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்க முடியாது. கூனியும் குருடியும் குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியாது. இதெல்லாம் ஒரு மனிதன் செய்கிறானா, நன்மைகளை ஒருத்தன் செய்கிறானா, அப்போனா அவனை அனுப்பினது தேவன் என்று. ஹல்லேலூயா, ஆமீன். அன்பு சகோதரி சகோதரியா, இந்த நாள் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பெற வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நீ கெட்டு போகாமல் வாழணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவின் அன்பு உனக்குள்ளே இருக்கணும். இந்த லாக்டவுன் பீரியடில் நீ எத்தனை பேருக்கு உதவி இருக்கிறாய்? நீ எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறாய்? சற்று யோசித்து பாரு. சற்று யோசித்து பாரு. நீ எத்தனை பேருக்கு நீ உதவி செய்தாய்? எத்தனை பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணி இருக்கிற? இல்லை, இன்னைக்கு யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதில்ல, உதவி செய்யறதில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே படிங்க மீண்டும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென். இங்கே இயேசு பதில் கொடுக்குறாரு. அதுக்கு முன்பாக நீங்கள் செய்கிற நல் காரியங்கள், உங்கள் மூலமாக தேவன் செய்கிற அற்புதங்கள், யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கு கடவுள் தான் எனக்கு இந்த நெருக்கத்தில் மத்தியில் இந்த சகோதரர் மூலமாய் பண்ணுறாரு. கொடுத்தவர் கடவுள் இல்லை, அனுப்பினவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர், அதில் வந்து நிற்கிறவர் கடவுள் அல்ல, கொடுத்து அனுப்பியிருக்கார் பாருங்க, அவர் தான் விசேஷம். உன் மூலமாய் தேவனை காண்பார்கள். இன்னைக்கு இயேசு செய்கிற அற்புதத்தை பார்த்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த யூதர்கள் அதிகாரியாக இருக்கிற பரிசேயன் சொல்கிறான், நீங்கள் செய்கிற அற்புதத்தை பார்க்கும் பொழுது இது சாத்தானால முடியாது, இது மனிதனால முடியாது, தேவன் தான் அனுப்பியிருக்கிற. நிச்சயமாகவே உங்களை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தர் தான் உன்னை அனுப்பியிருக்கிறார் என்று. உன் நிமித்தமாய், நீ செய்கிற அன்பு நிமித்தமாய், நீ காட்டுற அன்பு நிமித்தமாய், நீ விட்டு கொடுக்கறத நிமித்தமாய், மற்றவன் மீது காட்டுகிற அன்பு நிமித்தமாய், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் பொழுது கர்த்தரை வெளிப்படுத்துவாய். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கும் கனம் உண்டு. உன் நிமித்தமாய் உன்னை அனுப்பினவர்கள் நீ அடையாளம் காட்டலாம். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக ரட்சிக்கப்படுறாங்க? இல்லை. 200 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 100 பேர் 250 பேர் பின்மாற்றத்தில் போகிறாங்க. இன்னைக்கு அப்படி இப்படி தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கு, ரட்சிப்பும் அப்படி தான் இருக்குது. காரணம் என்ன? நான் அன்பை வெளிப்படுத்தல. ஆதியில் இருந்த கிறிஸ்துவர்கள் இந்தியா முழுவதும் புறஜாதியார் இருந்தது. இதெல்லாம் கிறிஸ்துவர்லாம் எப்படி மாட்டினாங்க? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக 5% 7% சொல்கிறாங்க கிறிஸ்துவர்கள்ன்ட்டு. இந்த 5-7% எங்கேருந்து வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஒரே ஒரு சீஷன், தேவனோடு இருந்தவன், இயேசுவோடு இருந்தவன் இந்தியாவுக்கு வந்தான். சில மாநிலத்துக்கு சென்றான். அது நிமித்தமாக இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவனாய் காணப்படுகிறோம். ஆதியில் எவ்வளோ நெருக்கம் இருந்திருக்கும், எவ்வளோ சூழ்நிலை இருக்கும், இன்னைக்கே இல்லை. அதற்கப்புறம் கிறிஸ்துவர்கள் இந்தியாவுக்குள்ளே எப்படி உள்ளே இருந்தாருங்க? என்ன பண்ணாங்க? ஆஃபனேஜ் வச்சுருந்தாங்க, இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உடை கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, அனாதை இல்லம், சிறுவர் இல்லம், படிப்பை கொடுத்தாங்க, இலவசமான படிப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தாங்க, சுத்தத்தை பற்றி தெளிவுபடுத்தினாங்க, மூட நம்பிக்கையை பற்றி என்ன பண்ணாங்க? தெளிவுபடுத்தினாங்க. உதவும் கரங்களாய் மாறினார்கள். கிறிஸ்துவர்கள் என்று அவங்க உதவுவாங்க அப்படின்னு ஒரு நேம் ஆதியில் இருந்த கிறிஸ்துவர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்த மிஷினரியாக வந்த அநேகர் விதைத்துட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்றாலே மதம் மாற்றுகிறவர் என்று சொல்கிறாங்க தவிர அவர்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை யாரும் வெளியே காட்டுவதில்லை. இன்னைக்கு லாக்டவுனில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரி நீ உண்மையாக இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்றால் நீ இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு பிதாவை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வருஷம் படிப்போம். ஒருவன் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே அவன் கேட்க வர்றதை பார்த்துட்டு அவன் ஏதோ கேட்குறான், ஏதோ சொல்ல வரான். இங்கே தேவன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறேன்.
அவனுக்கு ஒன்றும் புரியல. இவர் சொல்ல வந்ததுன்னா இவர் பார்க்க வந்தது ஒன்று, ஆனால் தேவன் சம்மந்தமில்லாத ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு பேசுகிறாரு. ஏன்னா இவன் பிதாவை யாருன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். பிதா தான் குமாரனை அனுப்பிச்சிருக்கிறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. கரெக்டான ஆள் இவன்கிட்ட என்ன பண்ணும் சொன்னால் யூதர்கள் மத்தியில் ஒரு அந்த சுவிசேஷம் போகப்படும் சொல்லி பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு. ஒருத்தன் மறுபடியும் பெறாவிட்டால் அப்படின்ட்டு இவனுக்கு மண்டை குழம்புது. எப்படி ஒருத்தன் பிறப்பான்? ஒரு பிறப்பு, பிறந்த பிறகு இறப்புன்ற நிச்சயம். ரெண்டாவது எப்படி ஒருத்தன் திருப்பியும் மறுபடியும் பிறக்கணும்னா திருப்பியும் தாயின் வயிற்றுக்குள்ளே போயிட்டு எப்படி திருப்பி வெளியே வரணும்? இவனுக்கு அந்த உணர்வு இல்லை எப்படி பிறக்கணும்னு. இன்றைக்கி நிறைய பேர் சபைக்குள்ளே போகிறோம். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன்? கடன் தொல்லை போகிறதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். வியாதி தீரணும் அதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறேன். என் கணவன் குடியிலேருந்து திரும்பணும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நான் கடன் தீர்றேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். என் சூழ்நிலையெல்லாம் மாறட்டும் நான் உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு காரியத்துக்காக ஞானஸ்தானத்தை எடுப்பீர் என்றால் அது பிரயோஜனமற்ற காரியம். அது தேவனை விசுவாசிக்கிறதல்ல. நீ அற்புதத்தையும் அடையாளத்தையும் மட்டுமே நீ பார்க்கிறேன்னா, அவர் அற்புதம் அடையாளம் உன் வாழ்க்கையில் எதற்காக செய்கிறாருன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி நீ அறியும்படியாக, அதன் மேல் விசுவாசம் கொள்ளும்படியாக தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கு ரட்சகராய் சரி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மகனாக மகளாக நீ காணப்படுகிறார் என்றார். எதற்கு என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக முடியாத கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உன்னை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் மீண்டும் நம்ம உட்காந்துட்டு நம்ம தேவைகளுக்காகவே நாம் ஜெபித்து கொண்டிருக்கோம். தேவைகளுக்காகவே ஐயோ இன்னைக்கு இந்த வாரம் நான் போகலன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு நிம்மதியாக இருக்காது, அதனால் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வாரம் போல் எனக்கு வருமானமே இருக்காது, ஐயோ இந்த வாரம் நான் இந்த சபைக்கு போகலன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வீட்டில் சண்டை. இந்த சூழ்நிலைக்காக தான் சபைக்கு போகிறது. என்ன காரியம் தெரியுங்களா? இது மூட நம்பிக்கை, விக்கிரக ஆராதனை. என் குடும்பம் சந்தோஷமாக இதுக்கு போகலன்னா இங்கே பிரச்சனை இருக்குது. அப்படி அல்ல, நீ போகணும், ஆனால் அதன் வார்த்தையின்படி நடக்கணும். சபைக்கு போகிறது முக்கியம், சபைக்கு போகிறது தேவனை தரிசிப்புக்கிறது முக்கியம். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டாயா? அல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்க. இங்கே நிக்கோதேமு என்ற அந்த சகோதரனை குறித்து கர்த்தர் 3 முறை, அப்போ ஏதோ விசேஷம் இருக்குல்ல, இந்த யோவானில் 3 முறை கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்போ அவன் எவ்வளோ பெரிய விசேஷமாக இருப்பான். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும், அதுவும் பழைய ஏற்பாடு காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் ஒரு பேர் வருதுன்னா அது ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். அநேக ஜெப குறிப்பு இருக்குது. ஒரு ஜெப குறிப்புக்கு நேராக கடந்து ஜெபிச்சுட்டு போகலாமா? பிரதர் ஜெரோமி என்று பாடியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. மூச்சு விட முடியவில்லைன்னு சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாடியிலேருந்து கால் பண்ணியிருக்கிற அப்பா ஜெரோமியாவை கத்த தொடுவீராக. இந்த மூச்சு விட முடியாதபடி இருக்கிற தடைகள் இப்பொழுதே நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் இப்பொழுது தொடும்படியாக, இப்பொழுது எல்லா மூச்சு திணறல்கள் அந்த சரீரத்தை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாய் பிரதர் நவராஜின்னு சொல்லிட்டு சேத்பட்டில் இந்த கொரோனாவிலிருந்து குணமடைய கொரோனாவிலேருந்து அவர் மீண்டு வந்துட்டாரா, ஆனால் மீண்டும் ஒரு காய்ச்சல் வருதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலை பாருங்கள் மோசமாக இருக்குது. அந்த நவராஜுக்காய் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நவராஜ் பிரதரை கத்த தொடுவீராக. இப்பொழுதே முழு சுகத்தை கொடுப்பீராக, முழு பலத்தை கொடுப்பீராக. சரீர பலவீனங்கள்லாம் மாறும்படியாக இப்பொழுதே புதிய கிருபையினால வல்லமையினால வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ கிளா ருரிமா ஹாலாத ராதாலே தெரிதலவா. தேவ ஆவியான இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரீமா ஹந்தலதல் இதெல்லாம் சதரவா. தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே அந்த காய்ச்சல் உங்களுக்கு சுகமடையணும்னு யோசிக்கிறேன். சிஸ்டர் குஸ்மா என்ற சகோதரி கால் பண்ணியிருக்காங்க. குடும்ப ரட்சிப்பு மற்றும் வேலையில் சமாதானம் கிடைக்கணும், உடல் ஆரோக்கியம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கு இந்த குஸ்மா சகோதரி கத்த தொடுவீராக. குடும்பத்தில் வேலையில் ஆண்டவரை
சமாதானம் கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும். உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பத்திற்கு நீ பதில் கொடுப்பீராக. இப்பொழுதே அந்த வல்லமை அந்த குடும்பத்திற்கு நேராக இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கத்தர் அந்த சுஷ்மா குடும்பத்தை கத்த தொடுவாராக. அடுத்ததா திருப்பூர்லேருந்து தினேஷ்னு கால் பண்ணியிருக்காங்க. ரத்தம் முழுவதும் இரத்த அழுத்தம், சுகர், கொரோனா டெஸ்ட்டு முடிவுக்கு நெகட்டிவாக வர வேண்டும் என்று ஜெபிப்போமா. முற்றிலும் ஆண்டவரே, சுகரும் பிபியும் ஆண்டவரே நார்மலுக்கு வரும்படியாக, அப்போ அந்த கொரோனா டெஸ்ட் ஒன்றுமே இல்லாத போகும்படியாக இந்த தினேஷ்காய் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ராபா ஹல் அதரிமா ஹந்தல் அதரிமா. தேவாதி தேவனே, கர்த்தராகிய இயேசுவே, உடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது சுகத்தை கொடுப்பீராக. இப்பொழுது சுகத்தை கொடுப்பீராக. இப்பொழுதே ஒவ்வொரு ரத்த நாணங்களுக்கு நேராக, கிட்னிக்கு நேராக அது வல்லம் இறங்கட்டும். எல்லா கொரோனா லங்ஸை விட்டு வெளியேறும்படி ஜெபிக்க இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் வசந்த் வானகரத்திலிருந்து கால் பண்ணியிருக்கா. இரவில் தூக்கம் முடியலன்னு ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, வசந்த் பிரதர் கண்களில் கைகளை வைங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த வசந்த் பிரதரை கத்த தொடுவீராக. இந்த கண்களில் போடப்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும்படியாக இப்பொழுது கண்களுக்கு நேரம் இந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது தூக்கம் இல்லாதபடி இருக்கிற எல்லா கண்களில் போடப்பட்ட கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தறிகிறோம் ஆண்டவரே, ஆமென். நிச்சயமாகவே இந்த இரவு ஒரு தூக்கத்தை கொடுக்கும். சாட்சியை எழுதி அனுப்புங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சிஸ்டர் ரெபேக்கா அத்திப்பட்டிலேருந்து, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், சுகப்பிரசவமாக வேண்டும் என்று அந்த சகோதரனுக்காய், ரெபேக்கா சகோதரிக்காய் ஜெபிப்போமா. அந்த அத்திப்பட்டு பகுதிக்கு நான் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த அத்திப்பட்டில் இருக்கிற புதுநகரில் இருக்க பொல்லாத வானமண்டல கிரிகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம் அப்பா. புது பலனும் புது கிருபையும் வரட்டும். சுகப்பிரசவத்தில் கொடுக்கப்பதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் நந்தினி புழலேருந்து, நல்ல ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கணும். நிச்சயமாக சகோதரி, நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுப்பாராக. அன்பின் தகப்பனே, இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நல்ல ஒரு வீட்டை அந்த சகோதரிக்கு ஒரு வாடகைக்கு கிடைக்க கிருபை தாருங்க. உம்மை துதிக்கிற ஆராதிக்கிற அந்த இடத்துல நீர் ஸ்தலத்தை நீ காட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வீட்டை கொடுப்பார். இந்த மகிழ்ச்சி நேரம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியை மாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். சிஸ்டர் வில்சன் விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணியிருக்கேன் ஆரோக்கியத்திற்காய். அன்பின் தகப்பனே, வில்சன் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். வெஸ்லின் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆரோக்கியம் சகோதரியை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன், உம்முடைய வல்லமை இறங்கினக்கா நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கினதுக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் ரேவதி காசிமேட்லேருந்து, என் குடும்பத்திற்கு விரோதமாக மாந்திரிகம் செஞ்சுருக்காங்க. ரேவதி குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பப்பட்ட எல்லா மாந்திரிகம் நிர்மூலமாக்கப்பட இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வல்லமையினால் பட்டயத்தில் அந்த மாந்திரிகத்தை உடைத்தறிக்கிறேன் அப்பா. இப்பொழுது அந்த வீட்டுக்கு விரோதமாக எழும்பப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவ வல்லமை கிருபையும் இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த விண்ணப்பம், சிஸ்டர் லில்லி திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கா. ஃபீவராக இருக்குன்னு திருப்பூர்லேருந்து கால் பண்ணுகிற அந்த லில்லியை கத்த தொடுவீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், சரீர பலவீனங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய மகிமை இறங்கினதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்கா நன்றி. இந்த ஃபீவர் எல்லாம் மாறினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பேபி இவாஞ்சலின்னு சொல்லிட்டு மணலிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க.
பள்ளி கட்டணம் கட்ட, படிப்புக்கான அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட இந்த இவாஞ்சலின் சகோதரிக்க ஜெபிப்போமா. அப்பா உம்முடைய வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. எசப்பா அந்த பள்ளி கல்வி கட்ட கிருபை தாருங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பா அதிகாரி கண்களை தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. யார் கைகள் ஏந்தாதபடி அந்த ஃபீஸ் கட்ட கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிஸ்டர் ஆர்த்தி வானகரத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. மாந்திரிக பிரச்சனை அப்படியே முழங்கால் போடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே உம்முடைய வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த மாந்திரிக பிரச்சனைக்காக கால் பண்ணியிருக்க 6 முகத்தை கத்த தொடுவீராக. அப்பா இப்பொழுது எல்லா பில்லி சூனிய கட்டுகள் நிர்மலமாக்கப்படட்டும். இப்பொழுது எல்லா பிசாசின் தந்திரங்கள், அவன் எதிர் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சுட்டரிக்கிறோம். எல்லா டார்க்னஸ் இந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு வாணி காசிமேட்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வீடு வாடகை கிடைக்கணும். நிச்சயமாக வாணி பிரதர், கத்தர் வாணி சிஸ்டர், நிச்சயமாகவே கத்தர் ஒரு வீட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்துங்களேன். இன்றைக்கி 2 பேர் வீட்டு வாடகைக்காக கேட்டிருக்காங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பன் வீடு சரியில்லாதவர்கள் கண்டவரே, வீட்டில் தண்ணி இல்லாதவர்கள் கண்டவரே, வீட்டில் ஆண்டவரே காற்று வசதி இல்லாதவர்கள் கண்டவர், வீடு வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. இப்பொழுதே அந்த வாணி பிரதருக்கு சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஜெப குறிப்பு நிறைய இருக்கு. சிஸ்டர் ரஞ்சித்தம் ஐநாவரத்துலேருந்து சொல்லிட்டு சாப்பிட முடியலன்னு, சிஸ்டர் உங்கள் வயிற்றில் கைகளை வைங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனையும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வயிற்றுக்குள்ளே சாப்பிட முடியாதபடி போடப்பட்ட தடைகள் இயேசுவின் நாமத்தில் உட்டை தரிக்கிறோம். இப்பொழுது இந்த ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி அமைச்சிருக்காங்க. சிஸ்டர் எஸ்தர் மணலிலேருந்து, நீங்கள் ஜெபித்தீர்கள், நான் மருத்துவரிடத்தில் போகாமல் கோல்டு மற்றும் ஃபீவர் சுகம் அடைந்தது. ஆமென். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி இருக்க ஜுரம் வந்தாவே கொரோனா பயம். இந்த மகிழ்ச்சி நேரம் அவர்களை ஹாஸ்பிட்டல் போகாமையே கத்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். காசிமேட்லேருந்து ரவிக்குமார் சொல்லிட்டு வேலை இல்லை, ரவிக்குமாருக்காக ஜெபிப்போமா. இந்த காசிமேட்லேருந்து கால் பண்ணியிருக்க ரவிக்குமாரை தொடுவீராக. வேலை இல்லாதபடி தடைகளை மாற்றி போடுங்க, வேலை இல்லாத சூழ்நிலையை மாற்றி போடுங்க, வேலை இல்லாத நெருக்கங்களை மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டினா வானகரத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணை அவர் என்ன பண்ணியிருக்காரு, பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளை போட்டிருக்காரு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க கணவர் மாறணும், நான் ஜெபிக்கணும் அப்படின்னு. நிச்சயமாக சகோதரி உங்கள் கணவர் ரட்சிப்புக்குள்ள ஒருவர் குடும்பமாக சபைக்கு போவீங்க என்று கதை சொல்லுகிறார். ஜெபிப்போமா. அந்த அகஸ்டினா அந்த சகோதரியை கதை தொடுவீராக. தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் அப்பா, தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும். இப்பொழுது இது வல்லம் இறங்கட்டும். கணவனை தொடுவீராக. கணவன் ரட்சிப்புக்குள்ள வந்து ஆண்டவரே, அவங்க வீட்டில் இருக்க தடைகள் இருக்கிறதற்கு உண்டான ஜெபிப்பதற்கு உண்டான தடைகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம் அப்பா. நீ விடுதலை கொடுத்தமைக்க நன்றி. நிச்சயமாக கணவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெபக்குறிப்பு சிஸ்டர் கௌதமி பிரியா தண்டியார்பேட்டிலேருந்து, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்காது, அது நீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கோமதி பிரியாவை கத்த தொடுவீராகப்பா. அப்பா கோமதி பிரியாவை கத்த தொடுவீராக. வயிற்றுல இருக்க எல்லா கட்டிகள், எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே நீங்கும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுதே முற்றிலும் நீங்கும்படியா ஜெபிக்கிறோம். வயிற்றை சுகப்படுத்துவீராக. வயிற்றில் இருக்க எல்லா பலவீனம் நீங்கினதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. இப்பொழுதே ஆண்டவரே நீர் கட்டி இயேசுவின் நாமத்தில் உட்டை தருகிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் சூசன் தேனாம்பேட்டிலேருந்து கெட்ட கனவுகள் மற்றும் மாந்திரிக இருந்து விடுதலை பெற வேண்டும். சூசன் சகோதரி இருந்த இடத்துல முழங்கால் போடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்க. அன்பின் தகப்பனே,
உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. அந்த கண்களுக்கு நேரம் அந்த வல்லமை இறங்கட்டும். அந்த கண்களுக்கு நேரம் அந்த வல்லமை இறங்கட்டும். அந்த மாந்திரிக பிரச்சனை இப்பொழுது நீங்கும்படியாக ஏற்கனவே ஆண்டவரே அந்த சத்துரு வைக்கப்பட்டது போல 7 வண்ணமாக இப்பொழுது ரைட் நவ் இந்த வல்லமை சகோதரியோட தொட்டு கொண்டிருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக அந்த கிரியை உடைஞ்சிருக்கும், போயிருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தீபன், பிரவீன், சிஸ்டர் லீலா, பிரதர் காந்தி, இவங்க எத்தனை பேர் கொரோனாவில் இருக்காங்க, இவங்களுக்காக ஜெபிக்க சொல்லும்படியாக இந்த 4 பேருக்காக ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உங்கள் வல்லம் இறங்கட்டும் அப்பா. இந்த 4 பேரை கத்தை தொடுவீராக. இந்த கொரோனாவிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கும்படியாக, கொரோனாவிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த விண்ணப்பம் சிஸ்டர் ஸ்டெல்லா, பாரதி நகர்லேருந்து. அடிவயிறு வலிக்குதுன்னு அடிவயத்தில் கைகள் வைங்க சிஸ்டர். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஸ்டெல்லா சகோதரியை ஜெபி தொடுவீராக. இந்த வயிற்றில் இருக்க வலி இப்பொழுது ரைட் நவ் அப்பா, இப்பொழுது விசுவாசிக்கிறோம். ரைட் நவ் இப்பொழுது வயிற்றை விட்டு வெளியேறும்படியாக கிறிஸ்து இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்குறோம். வயிற்றுக்கு நேராக இதை வல்லமை இறங்கினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன். இன்னும் ஜெப குறிப்புகள் அநேக காரியம் வந்து கொண்டிருக்கு. கடைசியாக இன்னொரு ஜெப குறிப்பு மொத்தமாக கடைசியாக ஜெபம் பண்ணிக்கலாம். இங்கே மீண்டும் வருவோம். கர்த்தர் இந்த நிக்கத்தோமை குறித்து அவரிடத்தில் பேசினார். வேதத்தில் இந்த யோவானில் பார்த்தீங்கன்னா 3 முறை நிக்கத்தோமைன்னு சொல்லிட்டு அவன் பேரை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன அவன் செஞ்சான்னா, ராஜ்யத்தை குறித்து அவனுக்கு எப்போ சந்தேகம் வரும்னா, அதில் ஆர்வம் உள்ளமாய் அதை இன்னும் ஆழ்ந்து உள்ள போகும் பொழுது தான் நமக்கு சந்தேகம் வரும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யார் சந்தேகம் கேட்குறாங்களோ அவங்க விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதில் ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம ஸ்கூலில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்பாங்க, மிஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தால். ஒன்றும் புரிஞ்ச மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். ஆனால் ஒன்றும் புரியாது. சந்தேகம் இருக்கா ஒன்றுமே இருக்காதுன்னு. ஏன்னா புரிஞ்சதானே சந்தேகம் கேட்குறது. உண்மையாக யாராவது சந்தேகம் கேட்பாங்க, என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அவங்க கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், அதை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த நிக்கத்தோமும் என்ன கேட்குறான் பாருங்க. அதற்கு நிக்கத்தோமும், ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் ஆமென் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அவன் மாம்சத்தில் பிறக்கிறதை குறித்து அவன் பேசிக்கணும். ஏன்னா மனிதனானவன் தன் கண்களில் எதை பார்க்குறானோ அதை தான் செய்ய முடியும். தான் எதை உணர்றானோ, தனக்கு எது நல்லதுன்னு படுதோ, தன் கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கறது, எது சாட்சியாக நிற்கிறது, அதை தான் அவன் செய்வான். ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் இல்லாதவைகள் இருக்கிறது போய் பண்ணுகிற தேவன். அதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் நினைவு என் நினைவில் இல்லை. கர்த்தருடைய தாட்டை வேற. உன்னை கொண்டு போவதற்கு அவர் வந்திருக்கிறார். தேவையில்லாத வசனத்தை பேசுவதற்கோ வார்த்தையை பேசுவதற்கோ அவர் என்ன பண்ணல, பிரியம் இல்லை. அவர் இங்க திருப்பி அடுத்த வசனம் பேசுறாரு. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அல்லேலூயா மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே ஜலத்தை எதை குறிக்கிறது? ஆவி எதை குறிக்கிறது? இங்க சொல்றாரு, இவன் சொல்றான் மாம்சத்துல பிறந்ததை குறித்து பேசுறான். ஆனா தேவன் இன்னொரு பிறப்பை குறித்து பேசுறாரு, அது ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த வசனத்தை படிப்போமா? இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு 2 காரியம், ஆவியும் ஜலமும். அதனாலதான் அவர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜலத்தில் முதலாவது பிறக்கிறார். மாம்சத்தில் பிறந்த பிறப்பு எல்லாருக்கும் ஒரு பிறப்பு. 2வது ஒரு பிறப்பு ஜலத்திலும் ஆவியிலும். இன்னைக்கு எல்லாம் யோவான் சொல்லுவார், நான் ஜலத்தினால கொடுக்குறேன், பின் வருகிறவர் ஆவினால
அவர் ஞானஸ்தானத்தை கொடுப்பார், ஆவியில் மக்கினியை கொடுப்பாருன்னு. இங்கே ஆவியில் பிறக்கணும்னு சொல்கிறாரு. உன் இருதயம், உன் சுயம், உன் கெட்ட எண்ணங்கள், பழைய நினைவுகள் இது செத்து மீண்டும் பிறந்து வருகிற, மீண்டும் எனக்கு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், நான் அருணாதர் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறா ஏற்றுக்கொண்டேன், நான் அவர்படியே நான் வாழ போகிறேன், பரலோகராஜ்யத்துக்கு போகிறேன்னு அந்த அனுபவத்துக்கு நேராக கடந்து வரும் பார்த்தீங்களா? அதுதான் ஆவியிலையும் ஜலத்திலும் பிறப்பது. ஒரு பிறப்பு ஜலத்தில் பிறப்பது, ஒரு பிறப்பு ஆவியில் பிறப்பது. ஹல்லேலூயா. இங்கே ஜலத்தில் இன்னொன்று கூட சொல்லலாம், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஜலத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், காக்கப்பட்டு 10 மாதங்கள் ஜலத்தில் இருந்து தான் என்ன பண்ணுறோம், வெளியே வரும். அடுத்தது படிப்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இங்கே 2 பிறப்பு சொல்கிற ஒரு ஜலத்திலும் ஆவிலும். இந்த ஜலத்தை சில பேர் நினைப்போம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடுவாங்க. இதை அர்த்தத்தை அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இவர் எங்கே சொல்கிறார், ஆவியை மட்டும்தான் இங்கே சொல்லி ஜலத்தை குறித்து சொல்லு. அப்போ ஒருத்தர் மனுஷனை பிறக்கிறது எதில் பிறக்கிறான், ஜலத்தில் பிறக்கிறான். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது அவன் ஜலம் தான் என்ன பண்ணி கொண்டிருக்கான், அந்த தண்ணீரின் வயிற்றில் தான் அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கான், அதில் பாதுகாப்பு கூட தான் காணப்பட்டு கொண்டிருக்கான். ஜலத்தின் மூலமாக அவன் பிறக்கிறான், வெளியே வருகிறான். இது ஒரு பிறப்பு. 2வது ஆவியில் பிறக்கணும். ஜலத்தில் பிறக்காம ஆவியை பிறக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆவி இல்லாமல் ஜலமும் இல்லை. இப்போ ஒரு மனிதன் மாம்சமாக பிறந்த மனிதனுக்கு மட்டும்தான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. மனிதனாய் பிறக்கணும்னா ஜலத்தில் பிறந்தாகணும், மாம்சத்தில் இருக்கணும், ஜலத்தில் பிறந்தாகணும். இது பிதா ஆதாமு ஏவாளுக்கு கொடுத்த கட்டளை, நிகழ்வு. இது இயற்கை, தேவனுடைய படைப்பு. இது படைச்சுதான் அவனை ஒருத்தன் பிறப்பதற்கு ஜலம் உண்டு. ஆனால் அடுத்த பிறப்பு எங்கே இருக்குது, ஆவியில் பிறகு. அதனால தான் அங்கே ஆவியை கொடுக்குற. சில பேர் நினைப்பாங்க ஒருத்தர் ஜலத்தில் பிறக்கணும், ஞானஸ்தானத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறாருன்னா. ஏசப்பா அதை பற்றி என்ன பண்ணல, இங்கே தெளிவாய் கொடுக்கல. படிங்க அப்படியே. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அவன் ஆச்சரியப்படாத, அதிசயப்படாத. மறுபடியும் பிறக்கணும்னா நான் திருப்பியும் தாயின் வயிற்றுக்குள்ளே போயிட்டு பிறக்கணுமா? முதிர் வயது அவன் என்ன எப்படி கேட்குறான், இன்னொருத்தர் முதிர் வயது எப்படி பிறப்பான்? அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், மறுபடியும் பிறக்கிறது என்னன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு பிறக்கிற காரியத்தை குறித்து அவன் மைண்டில் இருந்துட்டு 2வது என்ன பேசுகிறான், அவனுக்குள்ள முதல் காரியம் நினைக்கிறான், இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு பிறக்கிறவங்க பாக்கியவான் என்றும், அதற்கு முன்பாக பிறந்தவர்கள், அதற்காக அந்த காலகட்டத்தில் வசிக்கிற முதிர் வயதில் உள்ளவர்களை என்ன பண்ணணும்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார், இல்லை ஜலத்தினாலும் ஆவினால் ஒருத்தர் பிறவாசினா பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு இடம் கிடையாது சொல்லிட்டு. இங்கே அடுத்தது 8 படிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். காத்தோட சத்தத்தை தான் கேட்க முடியும். வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஏசப்பா சொல்றாரு, எப்படி காத்து வருதுன்னு எப்படி தெரியும், வருகிற பொருள் அசைவுனாலையும் சத்தத்தினாலும் காற்று இருக்குன்னு தெரியும். ஆனால் காற்று எங்கே இருக்கு, எங்கேருந்து வர்றது, எங்கே போய் சென்றடையுது என்ன பண்ண போகிறதில்ல. நம்மளால் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எந்த ஆராய்ச்சியாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல படிங்க. ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. ஆவியில் பிறக்கிற அனுபவம், எப்படி ஆவியில் பிறக்கிறோன்னு என்று யாருக்கும் தெரியாது. அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். நிறைய பேர் ஆவியில் அபிஷேகத்தில் இருக்கான்னு கேட்டால் தெரியுது, என்னன்னு கேட்டால் அந்நிய பாஷை பேசுறது, இல்லை ஆராதனை வேலையில் உதறது. இது அடையாளங்கள். ஆவியில் நீ பிறந்திருக்கிற என்றால் உன் வாழ்க்கை மாறி இருக்கும், உன் ஜப வாழ்க்கை மாறி இருக்கும், நீ செய்கிறதெல்லாம் உன் வாயின் வார்த்தையெல்லாம் ஆக கடவுதாக இருக்கும். அல்லேலூயா. நீ ஆவியில் பிறக்கிறதுக்கு வளர்ச்சி அப்படின்னா முதல் அடையாளம் தான் அது. ஆவியானவர் இல்லை நீ பிறந்திருக்க அப்படின்னா அடையாளம் என்னன்னா உனக்குள்ள அந்நிய பாஷை, அபிஷேகம், இது 2 உன் அடையாளமாக காணப்படும். பட் அடையாளம் மட்டுமே உன் வாழ்க்கை கிடையாதுல்ல. இப்போ ஒரு மனிதனுக்கு உண்டான அடையாளம் ஆதார் கார்டுன்னு வைங்களேன். ஆதார் கார்டுனால உன் வாழ்க்கை இல்லை. நீ என்ன செய்கிற, உன் இருதயம் பிறந்துட்ட, மறுபடியும் நீ பிறந்துட்ட, ஆவியை பெற்றுக்கொண்டாய், உன் கிரியை எப்படி இருக்கு, ஆவியானவர் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வெளிப்படுத்தினார், அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார். நம்ம அற்புதம் அடையாளம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? நம்ம நினைப்போம் போதகர் மட்டும் செய்வார். இல்லை,
உண்மையாகவே ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றால் ஆமென், நீ சொல்வதெல்லாம் வாய்க்கும். நீ விசுவாசம் உனக்குள்ள அதிகமாய் காணப்படும், அன்பு அதிகமாய் காணப்படும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அதிசயங்களும் அடையாளங்களும் உன் மூலமாக அநேகருக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது கேட்குற சத்தியம் இன்னைக்கு புதுசாக இருக்கும். ஆனால் நம்ம விசுவாசிகளாக இருப்பது கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ ஆவியில் வளர்ந்து நீ கனி கொடுக்கும்படியாக, ஆவின் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ரட்சிப்புக்கு வந்தது எதற்காகனா, நம் தேவைகளுக்காக ரட்சிக்கப்பட்டு நாம் சுகமாகவும் ஃப்ரீயாகவும் ஜாலியாக இருக்கிறோம். நீ ஆவியானவரை நீ பிரயோஜனப்படுத்த வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவனும் ஆவிக்குள்ளே நிரம்பப்பட வேண்டும். அவனும் மீண்டும் ஆவியால் பிறக்கப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை அவன் காட்ட வேண்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்றுங்க, ஆவியானவரை வெளிப்படுத்துங்க. ஆமென். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, படிப்போம். அதற்கு நிக்கோதேமு 3வது முறையாக அவர் பேரை சொல்றாரு பாருங்க வேதத்தில், படிங்க. இவைகள் எப்படி ஆகும் என்றான். இவைகள் எப்படி ஆகும் என்ற கர்த்தர் அதற்கு அடையாளம் சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அவர் போதகம் தான். ஆனா நீ என்னத்தை வேதத்தை படிக்கிற, வெளிப்படத்துல என்ன படிக்கிற, சரி தீர்க்க தரிசனத்தை என்னத்தை படிச்சிருக்கிறன்னு கர்த்தர் கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய போதகர் என்ன பண்றாங்கன்னா ஆசீர்வாதமான வசனங்களையே பேசி கொண்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எச்சரிப்பின் சத்தத்தை தெரியணும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல கடைசி காலத்துல நடக்கும். இந்த கடைசி காலத்தில் நீ எப்படி வாழணும், கடைசி காலத்தில் நீ எப்படி இருக்கணும், வெளிப்படத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நிகழ்வுகள் என்ன நடக்கணும், இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி யாரும் வெளிப்படுத்தல, பேசுவதும் இல்லை, அதை விவரிப்பதும் இல்லை. ஒரு வாக்குத்தத்தம் வசனம் சொல்லி இன்னைக்கு மெசேஜை முடிச்சிடுறாங்க. அதற்காக கர்த்தர் உன்னை அனுப்பலை. இந்த வாக்குத்தத்தம் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரக்காக நான் பேசுகிறோம்ல. மீண்டும் சப்ஜெக்டுக்கு வருவோம். இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? கர்த்தர் கேட்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாக சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்றேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி. நாங்கள்னா யாரு? இவர் ஆவியானவன் கூட சேர்த்துக்கிறாரு பாருங்க. பிதா குமாரன் பரிசுத்த 3 பேரையும் சொல்றாரு அவரு. நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறோம், நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அவர் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குன்னா கண்டது, அறிந்தது, தெரிஞ்சது எல்லாத்தையும் அவங்க சொல்றாரு. நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து எதுக்காக வரணும்? உன்னை மீட்டெடுக்க வந்தாருன்னு. என் கடன் பிரச்சனை நீக்க வந்தாரு, என் சூழ்நிலை மீக்க வந்த. இப்படிதான் நினைச்சிருக்க. இந்த நீக்கத்து கர்த்தர் வரல. உன்னை பரலோக ராஜ்யத்துல மீண்டும் நீ பிறந்து பரலோக ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக தான் கர்த்தராகிய தேவன் உனக்காய் மரித்திருக்கிறார். உன் கடன் பிரச்சனைக்காகவும் உன் வியாதிக்காகவும் உன் சூழ்நிலைக்காக கர்த்தர் மறிக்கல. அதற்கு ஒரே பேரான குமாரனை கொடுக்கல. உன் பாவத்தை மன்னித்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போன அந்த ராஜ்யத்துக்காய் நாம் வாழ வேண்டிய இந்த கடைசி காலத்துல ராஜ்யத்தை குறித்து நினைவே இல்லை. இன்னைக்கு நீ மரித்து போனா நான் ராஜ்யத்திற்கு போவேன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? மரணத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? ஐயோ எனக்கு ஃபேமிலி இருக்கு, என் குடும்பம் இருக்கு, யார் பார்த்துப்பா? இது உன் வாழ்க்கை அல்ல அன்பு சகோதரி சகோதரிய. இன்னைக்கு முன்னவே மறிக்கிறவர்கள் பாக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாரையாவது நீங்கள் சீக்கிரம் மறிக்கிறீங்களா? ஐயோ எனக்கு ஃபேமிலி இருக்குது, நிறைய தேவை இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், நான் மறிச்சேன்னா பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி அந்த நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போவேன். கர்த்தர் தான் எல்லாமே. நான் என்னோட நோக்கம் பலிகி பெருகிறது மட்டும்தான் என் நோக்கம். என் பிள்ளைய வழி நடத்துறது, குடும்பத்தை வழி நடத்துறது இருக்கிற வரையும். ஆனால் நீ மரித்த பிறகு பரலோக எந்த காலகட்டம், நீ வாடுற காலகட்டம் எல்லாமே ஒரே ஒரு நோக்கம்தான், பரலோக ராஜ்யம். இது மைண்டில் வச்சுக்கோங்க. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதற்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் போகிறேன். யாராவது ஒருத்தர் இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழ்கிறேன் டைம் கேட்டாங்கன்னா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம். பூமியில இருக்கிற வரையும் நீ சந்தோஷிக்கப்படும்படியாக உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா உன்னை நோக்கம், உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நோக்கம், உனக்கு ரட்சிப்புக்குண்டான நோக்கம் பரலோக ராஜ்யத்திற்கு மட்டுமே தான். அல்லேலூயா. எனக்கு வழி வருது, எனக்கு கொரோனா நோய் வருதுன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலமா மரணம் வருதா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு நீ பாவியா இருந்தீங்கன்னா நீ நரகத்து தான் போவேன். ஜெபிங்க. எனக்கு நரகம் வந்தாலும் சரி, எனக்கு கொரோனா நோய் வந்தாலும் சரி, எனக்கு வியாதி வந்தாலும் சரி, எனக்கு மரணம் வந்தாலும் சரி, நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். இந்த நிச்சயம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் வர வேண்டும்.
இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டு காலம் சத்தியம் புரியாத மாதிரியே காணப்படும். ஏசாயா எடுத்து நான் வாக்குத்தத்தத்தை பேச விரும்பல. நீங்கள் யோவானில் எவ்வளோ அழகான காய் இந்த நிக்கதேமுக்கு அழகாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எது வாழ்க்கை என்னன்னு. அவன் போதகர் தான். அவன் போதகருக்கு கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் படிங்க. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும், ஏற்கனவே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பூமிக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள். பூமிக்கு அடுத்தது ஒரு வாழ்க்கை இருக்கு. புதிய வானம், புதிய பூமி, இந்த ஆத்மாவோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கா. இதுக்காக தான் நம்ம கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்க. இப்படின்னு கர்த்தர் பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை நமக்காக சொல்லி கொடுத்தோம். நம்ம விசுவாசியா இருக்க நம்மளும் சரி, போதகராக இருக்க நம்மளும் சரி, அந்த பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது விசுவாசிகளுக்கு நம்ம என்ன பண்றதில்ல, வெளிப்படுத்துறதில்ல. விசுவாசியா இருக்க நம்ம பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்றதில்ல, அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதை நீ யோசிச்ச, நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா இந்த வாழ்க்கையை நீ துச்சமா நினைக்க ஆரம்பிப்ப. படிங்க. நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஃபர்ஸ்ட் சொன்னதையும் நீ விசுவாசிக்கல, இப்ப போய் பரம காரியம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினா மட்டும் நீங்க எப்படி விசுவாசிப்பீங்க? பழைய ஏற்பாட்டை நீ விசுவாசிக்கல, புதிய ஏற்பாட்டை எப்படி நீ விசுவாசிப்ப? பழைய ஏற்பாட்டில் அநேக ரகசியத்தை சொல்லியிருக்கேன், அதை நீ விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ள. புதிய ஏற்பாட்டில் நான் சொல்றதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? கர்த்தர் கேட்கறது கரெக்டு தானே? இன்னைக்கு ரட்சிப்பு எல்லாம் ரட்சிப்பு பாவம் தேவை இதுக்குள்ள தான் இருக்கும். பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறதே நம்ம கை விட்டு விட்டோம். படிங்க 13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் ஆமென் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரலோகத்திற்கு ஏறி இருக்கார். அவரை தவிர இன்னைக்கு யாரும் பரலோகத்தில் ஏறினதில்லை. ஆனால் ஏறினவர் தான் சொல்ல முடியும் சாட்சி. ஏறினவர் தான் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும், இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு. அவர் சொல்லியும் நம்ம மனம் திரும்பலைன்னா கடைசியில் கைவிடுற நம்பர் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. தெரிஞ்சுக்குங்க மக்களே, அன்பு சகோதரி, நம்ம ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த அழிவு, இந்த டெஸ்ட் இந்த பூமி வரையும் தான். இதுலேருந்து நீ விடுபடப்பட்டு நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இடைப்பட்ட காரியத்தில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு முன்பாக ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த பள்ளத்தில் விழாம நீ தப்பிச்சுக்கு போகணும். நீ பள்ளத்தில் விழுந்துனா அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே போனால் ஆத்மா அழிஞ்சு போயிடும். நரகத்தில் வசிக்கணும், கஷ்டப்படணும். படிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல ஆமென் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென், உயர்த்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு, அவர் உயர்த்தப்பட்டார். படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான, மீண்டும் வாக்குத்தத்தத்துக்கு வாங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் 21 படிங்களா. சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று ஆமென் வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா. நீ ஒளியை தேடி போங்க. ஒளிதான் தேவன், இயேசு கிறிஸ்து, ஆவியானவர். அந்த ஒளியை நீ கண்டுபிடிச்சிட்டனா பரலோக ராஜ்யத்தில் இருக்க அந்த ஒளிக்கு நேராக நம்ம பிரவேசிப்போம். அந்த ஒளி இல்லாமல் நம்ம இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பூமி வாழ்க்கை, மனித வாழ்க்கை, இருள் வாழ்க்கை. யார் ஒருவன் ரட்சிக்கப்படுறானோ அந்த ஒளியில் பிரவேசிப்பான். நிச்சயமாகவே இன்றைக்கி நிறைய விண்ணப்பம் வந்திருக்கு. சீக்கிரமாய் படித்து முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இந்த நாள் கடந்து செல்வோம். 2 ஜெப குறிப்பு வந்திருக்கு. சிஸ்டர் செல்வி செல்வம் தலைவலின்னு சொல்லிட்டு தலையில் வைங்க சிஸ்டர், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக தலையில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம். இந்த பலவீனங்கள் எல்லாம் ஓடி போனதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.
அடுத்ததாய் திருச்சியிலேருந்து விஸ்வநாதன் சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. நல்ல மணமகன் கிடைக்க 43 வயசாவது அவங்களுக்காக ஜெபிப்போமா? அப்பா, இந்த மணமகனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, இப்பொழுதே திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. அப்பா, இந்த லேட் மேரேஜ் ஆசீர்வதிங்க. நீர் நல்ல ஆண்டவரே மணமகனை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கடைசி விண்ணப்பம், எபினேசர் திருநெல்வேலியிலிருந்து கல்லீரலில் புற்றுநோயின ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். ஆவியானவர் இப்பொழுதே உங்களுடைய வரங்கள் செயல்படட்டும் அப்பா. அப்பா, இப்பொழுது இந்த கல்லீரலில் இருக்கிற அந்த புற்றுநோய் இப்பொழுது சுகப்படும்படியாக அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் கொடுத்த வாக்குதத்தின் வார்த்தை நிமித்தமாய் இப்பொழுதே அந்த கட்டுகளை உடைக்கிறோம் அப்பா. அந்த நீர் கட்டிகளை உடைக்கிறோம், சுகப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த நாள் உங்களோட பேசியிருப்பார். நாம் எல்லாம் நித்திய ஜீவனுக்காய் பரலோக ராஜ்யத்திற்காய் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.